ராமன் எய்திய அம்பில் அடிபட்டு யுத்த களத்தில் குற்றுயிராய் கிடந்த ராவணனிடம் தன் அண்ணன் ராமனின் கூற்றுப்படி ஆலோசனை வேண்டி நின்றான் லக்ஷ்மணன். லட்சுமணனை சிரித்துக்கொண்டே வரவேற்ற ராவணன் ராமர் தன்னிடத்தில் வைத்திருக்கும் மதிப்பு அறிந்து மகிழ்வுடன் தன் அறிவுரைகளை சொன்னான். நல்ல செயலை உடனடியாக செய்து முடி, அது பலன் தரும். தீய செயலை தள்ளி போடுவதால் அந்த தீய செயல் நடைபெறாமல் இருக்க வாய்ப்புண்டு. உன் சாரதியிடமோ வாயிற்காப்போனிடமோ சகோதரனிடமோ பகை கொள்ளாதே, உடனிருந்தே கொள்வார்கள். தொடர்ந்து நீ வெற்றி வாகை சூடினாலும் எப்போதும் வெல்வோம் என்று எண்ணாதே. உன் குற்றங்களை சுட்டிக்காட்டும் நண்பனை நம்பு. நான் அனுமனை சிறியவன் என்று எடை போட்டது போல் எதிரியை எப்போதும் எளியவன் என்று எடை போட்டு விடாதே. வானின் நட்சத்திரங்களை வளைக்க முடியும் என்று நம்பாதே, அவை நம் வழிகாட்டிகள். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமில்லை என்று சொல்லி முடித்தான் ராவணன்.